ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு எந்த இமேஜை நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணுங்க. நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இமேஜோட பேக்ரவுண்டை நம்ம ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லேயரில் அந்த இமேஜோட இது இருக்குது, லாக்கில் இருக்குது, அன்லாக் பண்ணி விட்டுருங்க. அன்லாக் பண்ணி விட்டுட்டு ப்ராப்பர்ட்டிஸில் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கனாலே போதும், பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிட்டா ஆனால் அந்த ஹேர் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டோட ஷேடு இருக்கா, இதை நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அந்த இமேஜ் கிட்ட ஒரு மாஸ்க் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ஷன்ஸ் நிறைய அதில் வரும். ஸோ செலக்ட் அண்ட் மாஸ்க் கூட கொடுக்கலாம். இதை நீங்கள் டேரெக்டாக டபுள் கிளிக் கூட கொடுத்தாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ ரொம்ப ஜூம் போயிட்டேன். ஸ்க்ரீனுக்கு ஃபிட் வர்றதுக்கு Ctrl+0 அமுக்குறேன். Ctrl+0 அமுக்குறேன், இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் ஆயிடும். ஓகேவா? இந்த சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. இதில் நீங்கள் ஆன் பிளாக் கொடுத்துக்கோங்க. ஆன் பிளாக் கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி வந்து 100ல் கொடுத்துருங்க. ஓகேவா? 100ல் இருந்தாலும் தெளிவாக தெரியும் நம்ம அந்த இந்த அளவுக்கு ஹேரில் பிரச்சனை இருக்குங்கிறது. ஓகேவா? நார்மலாக நம்ம ரேடியஸ், ஸ்மூத்து, ஷிஃப்ட் எட்ஜ் கொடுத்துட்டு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை ரிஃபைன் ஹேர் கொடுத்தும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஹேர் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். சம்டைம் வந்து அப்ளை பண்ணியும் அட்ஜஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஃபைன் எட்ஜ் ப்ரஷ் டூல் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ஹேர் இருக்கிற ஏரியா கிட்ட போய் ரைட் அப்படி எடுத்து விடுங்க. போதும். ரிமூவ் ஆகுது தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இந்த டூலை வச்சு நீங்கள் ஹேரில் எதுவும் இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிஃபைன் ஹேர் கொடுங்க, அப்படி ஆல்மோஸ்ட் அது செட் ஆயிடும். இல்லை இந்த சைட் ஸ்மூத்து, ரேடியஸ்லாம் லெவலில் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, அட்ஜஸ்ட் பண்ண வேரியேஷன் இருக்கும். ஸ்மூத்னஸ்ஸு, ஷிஃப்ட் எட்ஜ் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ரிஃபைன் ஹேர் கொடுக்கலாம். அது போய் இந்த ப்ளஸ் டூவில் வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஹேரில் எதுவும் ப்ராப்பராக ரிமூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தனியாக கிடச்சிடும். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் உங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.